கணத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 16:8 வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தேவ மனுஷன் சொல்கிறார். அன்பானவர்களே, நமக்கு பல்வேறு விதமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். சிலருக்கு வியாதிகள், சிலருக்கு பண நெருக்கடிகள், சத்துருவின் போராட்டம், இப்படி வேலைகளில், படிப்பில், எல்லா விதத்திலும் போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட போராட்டமான காலங்களிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல ஆலோசனை என்னன்னா, அந்த போராட்டங்களின் நடுவில் பிரச்சனைகளை கண்ணுக்கு முன்னால் நிறுத்தாம அந்த பிரச்சனைகளை மாற்றக்கூடிய, பிரச்சனைகளிலிருந்து ஒரு வெற்றியை தரக்கூடிய ஆண்டவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரையே எல்லாவற்றுக்கும் முன்வைப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எந்த விஷயமாக இருந்தாலும் ஆண்டவரே என்று சொல்லி என்னால் சுமக்க முடியாது, உம்மிடத்தில் நான் வைக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் ஜெபத்தின் மூலமாக தெரிவிப்போம். இரண்டாவது, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தையின் மேல உறுதியான ஒரு பற்றுதல், ஒரு விசுவாசம் வச்சு அதை வாய்விட்டு சொல்வோம். அதன் மூலமாக நாம் வெற்றி அடைய முடியும். இப்படி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து பார்ப்போம், அது ஒரு வெற்றியை கொடுக்கும். இப்படி பல விதங்களிலே கர்த்தரை நமக்கு முன்பாக, அந்த பிரச்சனைக்கு முன்பாக வைப்போம். அந்த பிரச்சனை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் நம்மை காக்கக்கூடியவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் எப்பொழுதும் நம்ம முன்னால, பின்னால, இடது வலது எல்லா இடங்களிலுமே ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கிறார். ஆகவே பிரச்சனைகள் தான் நம்மை சுற்றி இருக்குது என்று நினைக்காதீர்கள். கர்த்தர் என்னை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார், ஆகவே நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்லி விசுவாச வார்த்தை சொல்லுங்கள். வாழ்க்கையில் வெற்றியை காணுங்கள். எந்த விதத்தில் சோர்வுக்கு இடம் கொடுக்காம விசுவாச வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே எப்பொழுதும் எல்லா காரியங்களிலுமே உண்மையே நாங்கள் முன்னிறுத்த கற்றுக் கொடுத்திருக்கிறேன். எப்பொழுதும் எங்களை நீர் சூழ்ந்திருக்கிறீர். நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு உம்முடைய கரம் எங்களை காக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து உயர்த்துவதற்காக நன்றி. வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.